மச்சானத்தான் பார்த்து மயங்கி மயங்கி நின்னேனே மச்சானத்தான் பார்த்து மயங்கி மயங்கி நின்னேனே மை போசோ கண்ணடகி மயில் போல நடையழகி மச்சானி மனசுக்குள்ள குடி போக வந்தேனே வா கொடுவா. ஐயா போன அதிர்ச்சியில எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. இதுக்கெல்லாம் ஒரே முடிவு, ஐயாவை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனானே கொம்பு, அவனை போட்டு தள்ளுறதுதான். நீங்க 2 பேரும் சரின்னு சொன்னா ஜெயிலுக்குள்ள போய் நானே கொம்பை போட்டு தள்ளுறேன். நீ நினைக்கிற மாதிரி அவளை ஈஸியா கொம்பை போட்ட முடியாது கொடுவா. இன்னைக்கு சாக்கடை இருந்து சட்டசபை வரைக்கும் கொம்பு ஐயாவை போட்டதை பத்தி தான் பெருசா பேசிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க தலைவரே கொம்புக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்றாரு. ஏன்னா எதிரி கட்சிக்காரங்க அவனை விலைக்கு வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால கொம்பை போட்டு தள்ளுங்கிறத விட்டுட்டு அவனை சமாதானப்படுத்தி நம்ம பக்கம் அழைச்சிடுவான். இல்லைன்னா உன்னையும் ஐயா குடும்பத்தையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. முடிவை புத்திசாலித்தனமா எடுப்பேன் நினைக்கிறேன். கொடுவா, அரசியலும் சட்டமும் சக்கர மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப கொம்பு பக்கம் இருக்கு, விட்டு கொடுத்து போ. ஒரு நாள் உன் பக்கமும் வரும். எஸ்பி ஜெயில கொடுவா கொம்ப சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண. ஐயாவோட இழப்புக்கு எனக்கு உங்ககிட்ட சொல்ல பதில் இல்லை. ஆனா உங்களையும் வரதனையும் பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. அரசியலும் ரவுடிசமும் நிரந்தரம் இல்லை. அதுவும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. மன்னிச்சிருங்க. பார்க்க வந்தது என் உயிர் பயத்துக்காக இல்லை. கலைஞ்சி என் வீட்டில் நான் அள்ளி சாப்பிட்ட சோத்துக்காக. நீ என் கூட வரணும். வரலன்னா நீயும் உன் குடும்பமும் உயிரோட இருக்க மாட்டேன். எது நடக்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. சப்போர்ட் பண்ண நினைச்ச உன்னை கொன்னுடுவேடா. வரதா, நான் சொல்றத கேளுடா. கொம்பு தேவனை போய் நான் ஜெயில பார்த்தது எனக்காக மட்டும் இல்லடா, நம்ம எல்லாருக்காக தான். அது எனக்கு தேவையில்லை. நான் சொல்றத கேளுடா. கேட்க முடியாதா? எல்லாம் பேச விடுறா. ஐயாவை கொம்பு தேவை கொண்ட கேஸ வாபஸ் வாங்கிடுறா. இல்ல உன் சாவ நான் நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாதுடா. எதுக்கு அந்த பெரியவரை கொன்ன பையனை போய் ஜெயிலுக்குள்ள மிரட்டிட்டு வந்த? அவனையும் அவன் குடும்பத்தையும் காப்பாத்திக்க எவ்வளவு பெரிய ஆளு கலைஞ்சியும் அவரையே கொலை பண்ணிருக்கா. அவ ரொம்ப தைரியமான ஆளா இருக்கான், பார்த்து நடந்துக்கோ. தைரியம் பயத்துல வரக்கூடாதுடி, உரப்புள்ளியே வரணும்.
சார்ந்த கலையரசன் என்ற களஞ்சியத்தை கொலை செய்த குற்றத்திற்கான ஆதாரங்கள் சரிவர நிரூபிக்கப்படாததால் கொம்பு என்ற கொம்பு தேவனை இந்த கோர்ட் நிரபராதி என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறது. கொடுவா மிரட்டினதுக்காக ஐயாவை கொன்ன கொம்பு தேவன் கேஸை வாபஸ் வாங்கிட்டேன். கேஸ வாபஸ் வாங்கினது பயந்துலடா, கொம்பு தேவனை பழி நீக்கத்தான். தஞ்சாவூர் நாம பொசிஷன் எடுக்க முடியும். அப்பா பாருமா, ஏன்பா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? என்னங்க ஆச்சு? காலையில என் புள்ள ஜெயில இருந்து விடுதலை ஆகி வரா, போய் கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க. இவ்வளவு நேரம் ஆய காணோன்னு தேடிட்டு இருக்கோம். நீங்க வீட்டுக்கு பின்னாடி கொல்லப்புறத்துல வந்து யாருக்கும் தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன நடந்தது சொல்லுங்க. என்னங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? எங்கங்க நம்ம புள்ள? இனிமே அவன் வரமாட்டான். வேற எது என்ன கேட்காது. நம்ம எல்லாரையும் விட்டுட்டு அவன் ரவுடி பயல்களோட போயிட்டான். தஞ்சாவூர் தலைப்பு செய்தியே நீதான். உட்கார் உட்கார், நீ உட்கார் கூடுவா. என்ன கொம்பு பாக்குற? களஞ்சிய இடத்த உனக்கு கொடுத்துருக்கோம்ல, அதனாலதான் எம்எல்ஏ அப்படி சொன்னாரு. அரசியல்வாதியில இருந்து அண்ணாடங்காட்சி வரைக்கும் இன்னைக்கு தஞ்சாவூர்ல கொம்புன்னு சொன்னா கொலையே நடக்கிறாங்க. அதுக்கு காரணம் நீ களஞ்சியத்தை போட்டு தள்ள. இனிமே தஞ்சாவூர்ல நடக்க போற வெட்டு குத்து, கட்ட பஞ்சாயத்து, ஆளை தூக்குறது, ஆளை வெட்டுறது எல்லாமே நம்ம 4 பேர் தலைமையில தான் நடக்கணும். அதுல வர ஒட்டுமொத்த பணத்தையும் நம்ம 4 பேர் பிரிச்சு, நம்ம 4 பேரும் நாணயஸ்தரம் நடந்துக்கும். ஏய், இனிமேல் இவன் தனியாள் இல்லடா, ஒட்டுமொத்த தஞ்சாவூருக்கும் இவன் தான்டா கொம்பு. மன்னர் பூமியிலே சத்திரியன் அவதரித்தான். சோழ மன்னர் பூமியிலே சத்திரியன் அவதரித்தான். கரிகால் சோழனுக்கும் மனுநீதி சோழனுக்கும் செய்தி சொல்லு வழுத்து வந்திருக்கான். வரலாறு ஆகுமையா, உன் பிறப்பு மாறுமையா, 8 திக்கும் போற்றுமையா, ஏழை சாணம் வாட்டுமையா. மனிதனிவன் மறுபாதி மிருகமிவன், ஒருபாதி புத்தனிவன் மறுபாதி யுத்தனிவன், ஒருபாதி புனிதனிவன் மறுபாதி குற்றனிவன், போர்க்களம் கண்ட குழந்தை இவன், கௌரவர் கண்ட கருணை இவன், காவிரி கண்டது கல்லணையை, தஞ்சை தந்தது கொம்பிவனை, எதிரியை அறுவடை செய்கின்றான், ஆட்சி மணியை அழிக்கின்றான். சோழ மன்னர் பூமியிலே சத்திரியன் அவதரித்தான்.
மாசமிவன் மறுபாதி தோஷமிவன் ஒருபாதி உண்மையிவன் மறுபாதி மாயைவன் ஒரு பாதி காதலிவன் மறுபாதி கள்வனிவன் மார்கழி மாத போகியவன் மற்றவர் காணா தீபமிவன் தாய்மை பெற்றது தலைமகனை தந்தை சொன்னது நட்பிவனை அஸ்தம சூரியனாகின்றான் மறுபடி எவனே உதிக்கின்றான் சோழவந்தர் பூமியிலே சச்செடி என்னவதறிந்தான் என் புருஷனை கொன்னவனை நீ செயலிருந்து வெளியே எடுத்திருக்க, வரதனையும் கேஸை வாபஸ் வாங்க வச்சிருக்க. இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றாதான் இருக்கிறதா வெளியே எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அதுக்கான காரணம் எனக்கு தெரியல. ஆனால் நானும் என் பையன் வரதனும் உன்னை நம்பித்தான் இருக்கிறோம். கொடுவாவும் கொம்பு ஓர ஆட்டம் போடுறாங்க. அதான் வரதன்னா என்ன முடிவு எடுக்க போறாருன்னே தெரியல. ஜெயில இருந்து கொம்ப வெளியே கொண்டு வந்ததே அவனை போட்டு தள்ளுறதுக்காகத்தான். இப்ப என்னடா கொம்பும் கொடுவாவும் சேர்ந்துகிட்டு தஞ்சாவூர்லயே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. போட்டு தலசவனே என்னடா ஆச்சு? கொடுவா கொம்பு கூட இருக்கனால போட்டு தள்ளுற பசங்க பயப்படானுங்க வரதா. அதுக்காக கொம்ப வெட்டி வீசாம விட சொல்றியா? இந்த வரதா உள்ளூர் பஸ் தானே பயப்படுறானுங்க. வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டு கொண்டு வந்து கொம்ப காலி பண்ணிடலாம். குடி குடி மதுரை தெண்டல வர வச்சு நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன்ல, பெசாம இரு வரதா. நாகமல்ல தோட்டம் கடத்தி வாரம் பாட்டம் வண்டி வண்டி வளவிக்காரி வாழத்தாரு சேலக்காரி. டேய் வரதா, நான் கொடுவா பேசுறேன்டா. உள்ளூர்ல இருக்கிற பிளேடு பிக் பாக்கெட்டும் உதவாக்கறானோன அடுத்த ஒரு ஆளை வச்சு கொம்ப தட்ட பாக்குறியா? டேய் மதுரையில இருந்து தென்றல் பேசலாம்டா. ஓ பீச்சங்கை லெப்ட் குமார் நீ பேசுறது சொன்னான்டா. டேய் வரதா, நீ கலஞ்சி ஐயா செத்ததுக்கு அப்புறம் தான்டா தொழிலுக்கு வர ஆசைப்படுற. ஆனா நான் வாழ்ந்துட்டு இருக்கிற ரவுடியை விட போட்டு தள்ள பொறுக்கிங்க தான்டா ஜாஸ்தி. பிரச்சனை நமக்குள்ள வேணாம், வா பேசி தீர்த்துக்கலாம் வா.